ஹாய், இங்கே பாருங்க. இது வந்து என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ. இது வந்து நான் 9th படிக்கும்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க, தண்ணி எல்லாம் பட்டு. இதோட வயசு கணக்கு பண்ணிக்கிடுங்க. இப்போ எனக்கு அபோவ் 50. இது வந்து என்னோட 15 இயர்ஸ் இருக்கும். 14 ஆர் 15 இயர்ஸில் எடுத்த ஃபோட்டோ இது. இப்போ வயசு கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. அதில் கொஞ்சம் டேமேஜஸ்லாம் வந்துருச்சு. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்து தஞ்சாவூரில் எங்கேயோ கொடுத்து, இது இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ. ஏன்னா இந்த 9th 10th படிக்கும்போது தான் எங்கள் வீட்டில் கேமரா வாங்கினாங்க அப்போ எடுத்ததுனால நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த டைமிங்கில். அப்போ வந்து இதை எடுத்து சரி பண்ணோம். அது எனக்கு சரியாக இல்லை. பட் இப்போ இந்த ஃபோட்டோ ஏதோ ஒரு புக்குக்குள்ளே இருந்து நான் எடுத்தோடனே நான் இதை எடுத்து தம்பிகிட்ட கொடுத்து, இந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட போகிறேன், இதை வந்து இதை சரி பண்ணி கொடுங்க, அப்படி சரி பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லலை, இதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். பட் அங்கேருந்து வந்து தம்பி பாருங்க, இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு பார்த்தீங்க. அங்கேருந்து தம்பி கொண்டு வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இது வந்து ஏஐல ஜெமினியில் ஏதோ பண்ணாங்களாம். ஜெமினின்னு ஆப், அது கூகுள் ஏஐ ஜெமினியா, அதில் போட்டோன்னா இங்கே பாருங்க. பட் என்னோட அந்த ஆஃப் சாரி கலரை மட்டும் கொஞ்சம் மாத்திருச்சு. இதுதான் ஆஃப் சாரியோட ஒரிஜினல் கலரு. இது ஆஃப் சாரி கலர் மாத்திருச்சு. நான் தம்பிட்டோன்னே என்ன பண்ணேன், ஏன் என் தாவணி கலர் மாறி இருக்கு, எனக்கு அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் தாவணி போட்டது எண்ட்லயோ 9thலயோ ஏதோ தாவணி தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோம். தாவணிங்கிறதுனால அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலர்லாம் நானே செலக்ட் பண்ணது அப்படிங்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் எனக்கு மாத்திட்டேன், அந்த கலர் நல்லா இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தம்பி என்ன சொல்றாங்கன்னா, இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இது வந்து எதுல பண்ணது, சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு இதுல பண்ணிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து கலர்ஸ் அப்படியே ஒரிஜினலா இருக்கு. பட் முகத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டுருச்சு. முகத்தையும் கொஞ்சம், முடியெல்லாம் அப்படியே இருக்கு, முகம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. எங்கள் அம்மா முகமே இல்லை இது. எங்கள் அம்மா முகத்தெல்லாம் காலி பண்ணி விட்டுருச்சு. இது வந்து ஏஐ டெக்னாலஜியா பாருங்க. இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதை வந்து பிரிண்ட் போடணும், அதை இல்லை நாங்கள் கேமரா வச்சு எடுத்துட்டு அதை ஃபிலிமை கழுவி வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் ஃபோட்டோ பிரிண்ட் போடணும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து மன்னார்குடியில் 2 ஸ்டுடியோ இருக்கும். ஒன்று வந்து நாதன் ஸ்டுடியோ, இன்னொன்று தங்கம் ஸ்டுடியோ. எனக்கு விவரம் தெரிஞ்சு தம்பி குழந்தை பிறந்தப்போ வயிற்றுல இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோலாம் நான் வந்து தம்பி பிறந்தநாள் இதில் ஒரு பதிவில் போட்டிருப்பேன். அது எல்லாமே தங்கம் ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோங்க. அப்போதைக்கு வந்து தங்கம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அதை சொல்லிட்டே இருந்தேன், இதை தங்கம் ஸ்டுடியோவில் கொண்டு போய் கொடுக்கணும். மன்னார்குடியில் நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க தங்கம் ஸ்டுடியோ. அதில் கொண்டு போய் கொடுத்து எனக்கு சரி பண்ணி கொடுங்க, கிளியர் பண்ணி கொடுங்க. அதை போட்டாக்க அவங்க ஏதோ போட்டு ஸ்க்ரீனில் கொண்டு வந்து என்னமோ கரையெல்லாம் எடுத்து கலர்லாம் சரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அப்படியே எக்ஸலண்ட்டாக அதை அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம், எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இன்னொன்று, இந்த ஃபோட்டோ வந்து இப்படி பார்க்கணும். நான் என்ன பொதுவாக இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது இந்த இப்படி பண்ணுவேன், அந்த ஃபோட்டோவில் போய் இப்படி பண்ணுவேன். தம்பி சிரிப்பாங்க, நான் செல்லுலையா பார்க்குறீங்க, அது ஃபோட்டோமா அப்படிம்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் பாருங்க இந்த ஃபோட்டோவில். எனக்கே ஆச்சரியம். பட் இன்னைக்கு டே வந்து சூப்பர் டே ஆயிடுச்சு. காலையிலே என் முகத்தை நானே பார்க்குறேன். நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், இவ்வளோ சின்ன பிள்ளையா, இவ்வளோ அப்படியே சாமிங்காக இருக்கேன் பாருங்க. நான் இவ்வளோ க்ளோஸில் என் முகத்தை பார்த்ததே இல்லை. நான் கண்ணாடியில் சின்ன பிள்ளையில கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துக்கிட்ட அந்த ஒரு ஞாபகம் கூட இல்லை எனக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் வந்து என்னோட வால்பேப்பரை நான் வச்சுக்க போகிறேன். என்னோட ஃபோட்டோவை சூப்பராக இருக்கு பாருங்க. பட் இந்த ஃபோட்டோ ஒன்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த தழும்பு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த தழும்பு இருக்குல்ல, இதுக்கு ஒரு கதை இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த தழும்பு இதில் இருக்கும், இந்த ஃபோட்டோலையும் இருக்கும் அந்த தழும்பு. ஏன்னா இது வந்து எனக்கு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏற்பட்டது இந்த தழும்பு. அதை வந்து இது எடுத்து விட்டுருச்சு. அதான் நான் ரொம்ப அழகாக தெரிகிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளை ரொம்ப அழகு, அதில் வந்து திருஷ்டி பட்ட மாதிரி இந்த தழும்பு வந்துடுச்சு, என் பிள்ளைக்கு திருஷ்டி பட்டுடுச்சு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த தழும்பை வந்து அது எடுத்துட்டு ஷேடிங் பண்ணி கொடுத்துருச்சு. எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்க. நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கும் வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்குது, நான் அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி இந்த மாதிரி நான் போட போகிறேன், ஒன்று நீ பண்ணி கொடு, இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுங்க இதை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். எவ்வளோ அற்புதமான டெக்னாலஜிலாம் வருது பாருங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், உங்களுடைய பழைய மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து அந்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணுங்கள்.